செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை ஆரம்பமாகிய நாள் இன்றாக இருக்கின்றது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் அளவில் தான் அந்த வன்முறைகள் ஆரம்பிக்கப்பட்டு மறுநாள் திங்கட்கிழமை ஒரு பெரும் கலகத்திலே அது முடிவடைந்திருந்தது. அனைவரும் அறிந்திருந்தது. அது ஒரு பெரும் கலவரமாகவும் ஒரு பெரும் பதட்டமான சூழ்நிலையையும் அன்றைய நாட்களில் ஏற்படுத்தி இருந்தன. அதன் பின்னர் அது தொடர்பாக வெளிவருகின்ற செய்திகள் ஒவ்வொன்றின் பின்னணிகளையும் பார்க்கின்ற போது பெரும் அதிர்ச்சிகரமான அல்லது பெரும் கொடூரமான சம்பவங்கள் அதற்குள் இடம்பெற்றிருப்பதை நாம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் 8 சிறை அதிகாரிகள் மிகவும் கொடூரமான முறையில் வதைக்கப்பட்டு படுகொலை செய்திருந்ததை அனைவரும் அறிந்திருப்பீர்கள். அதுதான் இன்று வரைக்கும் செய்தியாகவும் இருக்கின்றது. குறித்த கொலை குற்றச்சாட்டின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணைகள் சிறைச்சாலை புலனாய்வு அதிகாரிகளாலும் வெளியக புலனாய்வு அதிகாரிகளாலும் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த கொடூரமான செயல் அல்லது இந்த சிறை தகர்ப்பு அல்லது சிறை வன்முறையின் பின்னணியில் யார் இருந்தார்கள், எப்படி இருந்தார்கள், இதற்கான திட்டங்கள் எவ்வாறு தீட்டப்பட்டது, இதற்காக திட்டம் தீட்டியதில் மிக முக்கிய நபராக கருதப்படக்கூடிய பூசா சிறையில் இருந்து சுரேஷ் என்பவருடைய செயற்பாடு உண்மையில் இருக்கின்றதா, இந்த சுரேஷ் என்பவருடைய தொடர்பு எவ்வாறு இருந்தது என்கின்ற விசாரணைகள் எல்லாம் ஓரளவுக்கு ஒரு பெரும் கட்டத்தை தாண்டி விட்டது அல்லது விசாரணை இறுதி கட்டத்தை அடைந்து விட்டது என்றுதான் கூற வேண்டியிருக்கிறது. இந்த கொலை அல்லது இது ஒரு கொலை என்றுதான் கூற வேண்டும், அல்லது ஒரு பெரும் வன்முறையை கொலையாக மாற்றிய சம்பவமாகத்தான் இது இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற போது 75 கைதிகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நாசகார செயல் அல்லது சிறை உடைப்பு, சிறை தகர்ப்பின் பின்னணியில் 75 கைதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை மேலதிகமாக இப்போது அவர்கள் கைதியாக இருக்கிறார்கள், அவர்கள் சிறையில் தான் இருக்கிறார்கள். அவர்களை மேலதிகமாக கைது செய்வது தொடர்பான விசாரணைகள் எதிர்வரும் நாட்களில் அல்லது எதிர்வரும் வாரத்தில் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த 75 பேரும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த வன்முறைக்கான முகாந்தரங்கள் எப்படி அவர்களால் கட்டமைக்கப்பட்டது அல்லது எப்படி அவர்களால் இந்த முகாந்தரங்கள் உருவாக்கப்பட்டது என்பது தொடர்பான பூர்வாங்க விசாரணைகள் இப்போது தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. பிரதி போலீஸ் மா அதிபர் சஞ்சீவ தர்மரட்ன இந்த கொலை செய்த அனைத்து கைதிகளையும் அடையாளம் காணும் விசாரணையை குற்றத்தடுப்பு புலனாய்வுத்துறை மிகவும் வெற்றிகரமாக நடத்தி வருவதாகவும் சந்தேக நபர்கள் மீதான கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. ஏன் கடுமையான சட்ட நடவடிக்கை என்கின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழலாம். ஏற்கனவே அவர்கள் குற்றச்சாட்டுகளோடு தொடர்புபட்டு சிலருக்கு சிறை தண்டனை தீர்க்கப்பட்டிருக்கின்றது. சிலர் சில குற்றங்களோடு தொடர்புபட்டமை நிரூபிக்கப்பட்டு தீர்ப்புகள் வழங்கப்பட்டவர்கள் ஒரு குற்றச்செயலில் ஈடுபடுகின்ற போது அவர்கள் மீதான தண்டனை என்பது இரட்டிப்பாக இருக்கும் என்பதுதான் இங்கு கூறப்பட வேண்டியிருக்கிறது. காரணம், அவர்கள் ஏற்கனவே நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டதனால் நீதிமன்ற தண்டிப்புக்கு பின்னரும் அவர்கள் குற்றச்செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்றால் அது ஒரு பாரதூரமான விடயமாகத்தான் பார்க்க. சிறை அதிகாரிகளை மிகவும் கொடூரமான வகையில் வதைத்து கொலை செய்த சந்தேக நபர்களை அடையாளம் காணும் பொருட்டு இந்த சம்பவம் நடந்த நேரத்தில் கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அனைத்து கைதிகளிடமும் தனித்தனியாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. பல கைதிகள் அந்த சிலர் வெறுப்போடு ஒதுங்கி இருக்கின்றார்கள், சிலர் அந்த இடத்திலிருந்து அகன்று இருக்கின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்ந்தவர்கள் இந்த வன்முறையில் அனைத்து அறைகளுக்குள்ளும் அல்லது அனைத்து மண்டபத்துக்குள்ளும் இந்த வன்முறையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் அங்கிருக்கக்கூடிய அனைத்து கைதிகளிடமும் தனித்தனியாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பெரும்பாலான கைதிகளிடம் விசாரணைகள் முடிக்கப்பட்டு விட்டன. நீர்கொழும்பு சிறைச்சாலை தாக்கப்படுகின்ற போது 2 விடயத்தில் தாக்குதல்தாரிகள் அவதானமாக இருந்தார்கள். ஒரு விடயம், அங்கிருந்த சிசிடிவி காணொலிகள் அல்லது சிசிடிவி காட்சிகள் அல்லது கேமராக்களை தகர்த்து எறிவதில் முதல் கட்டமாக அந்த நடவடிக்கை நடந்திருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சிகள் அனைத்தும் அகற்றப்பட்டிருக்கின்றன அல்லது சிசிடிவி கேமராக்கள் முதற்கட்டத்திலே அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன. இரண்டாவது கட்டத்திலே அங்கிருந்த ஸ்கேனர் கருவிகள், அதாவது அங்கு வருகின்றவர்களை பரிசோதனை செய்யக்கூடிய சிறப்பு இயந்திரங்கள் தகர்க்கப்பட்டிருக்கின்றன. அங்கிருந்த அனைத்து தொழில்நுட்ப சாதனங்களும் முதற்கட்டம் 2ஆம் கட்டங்களிலே தகர்க்கப்படுவதிலே சிறைச்சாலையின் தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டவர்கள் குறியாக இருந்திருக்கின்றார்கள். சிறைச்சாலையில் அமைக்கப்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பதிவு செய்யப்பட்ட காட்சிகளை கொண்ட சில தகவல்கள் இப்போது சிறைச்சாலைகளுக்குள் தேடி எடுக்கப்பட்டிருக்கின்றன. போலீசார் தற்போது நீர்கொழும்பு சிறைச்சாலையில் முழுமையான தேடுதல் வேட்டைகளை நடத்தி வருகின்றார்கள். காரணம், ரகசிய கமராக்கள் பல இடங்களில் இருந்திருக்கின்றது. வெளிப்படுத்தப்பட்ட கமராக்களைத்தான் இவர்களால் தகர்க்க முடிந்திருக்கின்றது. ரகசிய கமராக்களை இவர்களால் தகர்க்க முடியவில்லை. ரகசிய கமராக்களின் உதவியுடன் தான் இந்த விசாரணைகள் தீவிரமடைந்திருக்கிறது. அந்த ரகசிய கமராக்கள் குறிப்பாக
சிறைச்சாலையின் பிரதான நுழைவாயில் பகுதியில் மட்டுமல்ல, சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அனைத்து மிக முக்கியம் வாய்ந்த இடம் என்று சிறை புலனாய்வாளர்கள் கருதக்கூடிய இடங்களில் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கின்றது. அவையும் இப்போது தகவல்களுக்காக பெறப்பட்டிருக்கிறது. இந்த கொலையில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் கைதிகளிடமிருந்து வாக்குமூலங்கள் பெற்ற பிறகு அவர்களை கைது செய்து, அதாவது இப்போது ஓரளவுக்கு 75 சிறை கைதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இந்த வன்முறைகள், இந்த கொலைகளோடு தொடர்புபட்டவர்கள். அவர்களை கைது செய்து கொலை குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு பதிவு செய்வது தொடர்பில் காவல்துறையினர் இப்போது பூர்வாங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். நீர்கொழும்பு சிறையில் கொலை செய்யப்பட்ட 8 அதிகாரிகள் அவசரகால தந்திரோபாய படையைச் சேர்ந்தவர்கள். தப்பி ஓடுபவர்களை பிடிக்கக்கூடியவர்கள் தான் அந்த 8 அதிகாரிகள் என்றுதான் இப்போது சிறைச்சாலை வட்டாரங்களில் இருந்து உத்தியோகபூர்வமான தகவல்கள் கிடைக்கின்றன. கைதிகளால் கடுமையாக தாக்கப்பட்டும் கொடூரமான சித்திரவதை செய்யப்பட்டும் அந்த அதிகாரிகள் கொல்லப்பட்டதை பிரேத பரிசோதனைகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. சில உத்தியோகத்தர்களின் தலைகள், அதாவது இந்த அந்த 8 பேரையும் அவர்கள் கொலை செய்திருக்கக்கூடிய விதம் என்பது சித்திரவதை செய்து அணுவணுவாகத்தான் அவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள். அந்த கொலைகளிலே அவர்கள் மிகவும் தீவிரத்தன்மை காட்டியிருக்கின்றார்கள். ஒரு வெறுப்பை காட்டியிருப்பதாகத்தான் உடற்கூற்று பரிசோதனைகள் கூறியிருக்கின்றன. அதாவது அந்த அடையாளங்களை பார்க்கின்ற போது சிறை அதிகாரிகளின் தலைகளின் பெரிய கற்களால் நசுக்கி இருக்கின்றார்கள். பல பெரிய கற்களால் அவருடைய தலைப்பகுதியை அடித்து நொறுக்கி இருக்கின்றார்கள். வேறு சில அதிகாரிகளின் ஆசன வாய்ப்பகுதி மற்றும் வாய்ப்பகுதிகளில் தும்புத்தடிகள் அல்லது அங்கிருந்த ஏனைய தடிகளால் அந்த தடிகளை உட்செலுத்தி இருக்கின்றார்கள். அதனுடைய துண்டுகள் உடற்கூற்று பரிசோதனையின் போது எடுக்கப்பட்டிருக்கின்றது. தலைப்பகுதியை தாக்கி அடித்து நொறுக்கப்பட்ட காட்சிகளும் பொறுக்கப்பட்டிருக்கின்றன. தலைகள் அதிகளவான நேரங்களிலே மலசல கூடத்தின் குழிகளுக்குள் தலைகள் நசுக்கப்பட்டிருப்பதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மலசல கூடத்தின் உட்பகுதியில் முகங்களை புதைத்து தலைகளை அவர்கள் கால்களால் மிதித்திருக்கக்கூடிய அடையாளங்களும் இந்த உடற்கூற்று பரிசோதனையில் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தாக்குதல்களை நடத்திய கைதிகள் பெயர்கள் மற்றும் முகவரிகள் உள்ளிட்ட அனைத்து தகவல்களும் விசாரணையாளர்களுக்கு இன்னும் கிடைத்து வருகிறது. ஏனென்று சொன்னால் வெளியில் இருந்தும் இவர்களை இயக்கியதாக கூறப்படுகிறது. அந்த 75 பேருடனும் தொடர்பு பட்ட சில அரசியல்வாதிகள் தொடர்பான விவரங்களும் இப்போது சேகரிக்கப்பட்டு வருவதாகத்தான் கூறப்படுகிறது. அவை தொடர்பான விசாரணைகள் இப்போது பூர்வாங்கமாக இடம்பெற்று வருகின்றன. நீர்கொழும்பு சிறைச்சாலை தாக்குதலை திட்டமிட்டவர்கள் சிசிடிவி கேமராக்களை உடைத்தால் அதில் யார் ஈடுபட்டார்கள், ஒட்டுமொத்த சிறை கைதிகளும் தான் இதில் ஈடுபட்டார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு வரும் என்பதன் அடிப்படையில் அவர்கள் திட்டமிட்ட அனைத்து விடயங்களும் இப்போது தகர்க்கப்பட்டிருக்கின்றன. சிறைச்சாலை புலனாய்வு அதிகாரிகள் கூட இதில் உயிரிழந்திருக்கக்கூடியவர்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையிலும் அவர்கள் அந்த இடத்திலே மிகவும் சாமர்த்தியமான காய் நகர்த்தல்களை செய்திருப்பதாகவும் சிறைச்சாலை உள்ளக தகவல்கள் கூறுகின்றன. எனவே இவ்வாறான சூழ்நிலையை பார்க்கின்ற போது சிறைச்சாலை உடைப்பு என்பது ஒரு வன்முறைக்கான ஆரம்பமாக பார்க்கப்படுகிறது. இது இயல்பாக ஒரு பூசா சிறையில் இருக்கக்கூடிய ஒரு சுரேஷ் என்று அடையாளப்படுத்தக்கூடிய ஒருவர் அல்லது நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தொடர்பட்ட கைதிகள் ஈடுபட்டார்களா அல்லது இவர்கள் இரண்டு தரப்புகளையும் இயக்கிய ஒரு பெரிய சக்தி ஒன்று வெளியில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த சக்தி யார் என்கின்ற கேள்விதான் இப்போது எல்லோரிடமும் கொட்டி கிடக்கின்றது. அதற்கான பதில்கள் கிடைக்குமா என்பது தொடர்பில் தான் இப்போது எல்லோரும் இங்கு தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு மேலதிகமான தகவலையும் கூறியிருக்கின்றார்கள். இந்த போதைப் பொருளோடு தொடர்பானவர்கள் கைதுகள் இடம்பெறுகிறது. மக்கள் இது விடயத்தில் குழப்பமடைந்து சிலர் இது அரசாங்கத்தின் அடக்குமுறை என்கின்ற ரீதியில் சில கருத்துக்களை கூறுவதாகவும் புலனாய்வுத்துறை தகவல்கள் கூறுகின்றன. இது எவ்வாறு இருக்கின்றதோ நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இப்போது 75 பேர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ரகசிய சிசிடிவி கேமராக்களால் சிக்கி இருக்கக்கூடியவர்கள் தான் இவர்கள் என்று கூறப்படுகிறது. அவர்களுடைய கைதுகள் எப்படி இடம்பெறும், எப்படி இவர்களுக்கான தீர்ப்புகள் வரும் என்பதெல்லாம் எல்லோரிடமும் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அது நீதிமன்றத்தின் முடிவுகளில் தங்கியுள்ளது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீர்கொழும்பு சிறை உடைப்பு அல்லது சிறை கலவரத்தின் போது பெண்கள் பலர் அந்த மேற்பகுதியில், அதாவது அந்த சிறையின் மேற்பகுதியில் இருந்து கூச்சல் இடுகின்ற ஒரு காணொலி அல்லது அழுகின்ற ஒரு காணொலியை எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். அதில் பலரும் அதில் ஆதங்கப்படுகின்ற இளம் பெண்கள், நடுத்தர வயது பெண்கள் என்று பலரும் அதில் இருந்ததை எல்லோரும் அந்த காணொலியில் பார்த்திருப்பீர்கள். அதில் ஒரு இளம் பெண்ணினுடைய புகைப்படம் எல்லோராலும் பார்க்கப்பட்டது. அதன் பின்னர் அவர் தொடர்பான சில தகவல்களும் இப்போது வெளிவந்திருக்கின்றன. காதல் என்பது பொல்லாது. அது நல்ல காரியத்துக்கும் பயன்படும், அது கெடுதலுக்கும் பயன்படும். காதல் என்கின்ற போர்வையால் போதைப் பொருளில் சிக்கி தன்னுடைய இளமை காலம் முதல் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அழித்த
அல்லது நாசமாக்கிய ஒரு யுவதி தான் அந்த யுவதி என்று கூறப்படுகிறது. சிறையில் வாழ்க்கையை கழிக்கக்கூடிய அந்த மருத்துவ பீடத்துக்கு தெரிவான மாணவி. அதாவது மருத்துவ பீடத்துக்கு தெரிவான விடயமே அவருக்கு தெரியவில்லை. அவர் அந்நேரம் அந்த சிறைகளுக்குள் இருந்திருக்கின்றார். அதன் பின்னர் தான் அவருக்கு தெரிகின்றது தான் மருத்துவ பீடத்துக்கு தெரிவாகி விட்டேன் என்று. அவ்வளவு நல்ல ஒரு திறமையான மாணவியையும் இந்த போதைப் பொருள் விட்டு வைக்கவில்லை, அல்லது போதைப் பொருட்காரர்கள் விட்டு வைக்கவில்லை என்பதுதான் ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த மாணவியின் அல்லது இந்த யுவதியின் தகவல் அல்லது புகைப்படம் என்பது ஒரு அனுதாபத்துக்குரியதோ அல்லது இந்த இடத்திலே எல்லோரும் கடந்து செல்லக்கூடியதோ அல்ல, எம்மில் இருக்கக்கூடிய பலருக்கான ஒரு படிப்பினையாகவும் இருக்கின்றது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அந்த இளம் யுவதியின் புகைப்படமும் வீடியோக்களும் இப்போது சமூகத்திலே அதிக அளவு கவனத்தை ஈர்த்து வருகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையின் கூரையின் மீது நடைபெற்ற போராட்டத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படமும் காணொளியும் தான் இப்போது சமூக வலைதளத்திலே அதிக பேசுபொருளாக மாறியிருக்கிறது. சட்டத்தின் பிடியில் போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு நிரூபிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட அந்த இளம் பெண் பின்னர் கூரையின் மீதேறி நீதிக்காக போராடுகிறார், காப்பாற்றுங்கள் என்று கூச்சலிடுகின்ற ஒரு அவலக்குரல் எல்லோரும் கேட்டிருந்தோம், அதனையும் பார்த்திருந்தோம். இவ்வளவு அழகான பெண் ஏன் இவ்விடத்துக்கு சென்றார், எப்படி சென்றார், இவர் என்ன செய்தார் என்கின்ற கேள்விகளும் பலரிடமும் சமூக வலைத்தளங்களிலே பரவி இருந்தது, கேள்விகளாகவும் எழுந்திருந்தது. அவரின் அந்த நிலையை பார்த்து பேசிக் கொண்டிருந்த போது அந்த இளம் யுவதி தொடர்பாக பல தகவல்கள் இப்போது வெளிவருகின்றன. அவர் அந்த கூரையின் மீது ஏறிய போதும் கூட புன்னகைத்தபடிதான் நின்றார். ஆனால் அந்த புன்னகையின் பின்னால் இவ்வளவு ஒரு சோகமான காரியம் இருக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. அவர் உண்மையில் குற்றவாளியா அல்லது காதல் என்ற பெயரில் ஏமாற்றப்பட்ட ஒரு அப்பாவி பெண்ணா என்கின்ற கேள்விகள் எல்லாம் பலரிடமும் இருக்கிறது. அவர் குற்றவாளியா குற்றவாளி இல்லையா? ஒரு குற்றம் செய்தால் தெரிந்தோ தெரியாமலோ நல்லவராக இருந்து குற்றம் செய்தாலும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர் குற்றவாளி தான். எனவே அந்த பெண் தொடர்பில் நாங்கள் அவர் குற்றவாளியா குற்றவாளி இல்லையா என்றெல்லாம் விவாதிக்க முடியாது. அவரிடம் அந்த குறித்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதனால் அவர் தொடர்பாக நியாயப்படுத்துவது என்பது அசாத்தியமாக இருக்கிறது. குறித்த இளம் பெண்ணின் வாழ்க்கை வரலாற்றை ஆராய்ந்த பத்திரிகையாளர் நலிந்த சில தகவல்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அது ஒரு சோக கதையாக இருக்கின்றது. ஆனால் எம் கண்முன்னே ஒரு படிப்பினையாகவும் அவை இருக்கின்றன. நாமும் திருந்த வேண்டி இருக்கிறது. எங்களுடைய இளமை காலங்களிலே நாங்கள் படித்து முன்னேறுகின்றோம், வாழ்க்கையில் சாதிக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு அறிவுரை கூறுபவர்களையும் ஆலோசனை கூறுபவர்களையும் குறிப்பாக பெற்றோர்களையும் உதறி தள்ளி எங்களுடைய பொன்னான அல்லது பெருமதி மிக்க இளமை காலங்களை தொலைத்து திரியக்கூடிய பல இளம் தலைமுறையினர் எம் தமிழ் சமூகத்தில் இருக்கின்றார்கள். இது சிங்கள யுவதிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையின் பின்னடைவாக இருந்தாலும் எம்மவர்களுக்கும் ஒரு சிறந்த பாடமாக இருக்கும் என்பதன் அடிப்படையில் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகமாக இந்த கருத்தை இந்த தளத்திலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். அவருடைய கதை என்பது மிகவும் சோக கதை. நல்ல இளம் யுவதி அல்லது நல்ல மாணவியாக ஆரம்பத்தில் இருந்திருக்கின்றார். அவருடைய புகைப்படம் வெளியாகி இருந்தாலும் அவருடைய உண்மையான பெயரை குறித்த பத்திரிகையாளர் தவித்திருக்கின்றார். பதுளை மாவட்டத்தில் உள்ள ஒரு பிரபலமான பாடசாலையில் கல்வி கற்று வந்து ஒரு திறமை மிக்கவராக இருந்திருக்கின்றார். சிறு வயதிலிருந்தே படிப்பில் மிகவும் திறமையும் ஆர்வமும் உடையவராக இருந்திருக்கின்றார். 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் கூட அவர் சளைத்தவர் அல்ல என்பதை நிரூபித்து தேர்ச்சி சித்தி பெற்றி இருக்கின்றார். கொழும்பில் உள்ள பிரபல பெண்கள் பாடசாலையில் மேற்படிப்புக்கு சென்றிருக்கின்றார். புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடையக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வழங்குகின்ற சிறப்பு பாடசாலைகளின் தேர்வின் அடிப்படையில் அவர் கொழும்புக்கு செல்கின்றார். அங்கு அவர் நீர்கொழும்பில் வசித்த அவருடைய சின்னம்மாவின் வீட்டில் தங்கி படித்து வருகின்றார். படித்தது மட்டுமல்லாது அவர் விளையாட்டு துறையிலும் சிறந்து விளங்கி இருக்கின்றார். சிறந்த நெட்பால் பிளேயராக இருந்திருக்கின்றார். படிப்பில் மட்டுமல்ல விளையாட்டிலும் அவர் சிறந்து விளங்கி இருக்கின்றார். சிறந்த நெட்பால் விளையாட்டு வீராங்கனையாகவும் இருந்திருக்கின்றார். பல விருதுகளையும் பாராட்டு சான்றிதழ்களையும் அவருடைய பாடசாலை நாட்களிலே பெற்றிருக்கின்றார். உயர்தர வகுப்பு வரை சிறந்த மாணவியாகவும் மாணவ தலைவர்களில் ஒருவராகவும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். சிறந்த ஆளுமை உள்ளவராக இருந்திருக்கிறார். எதற்காக இதனை சொல்லுகிறீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம். எமக்கும் இது ஒரு சிறந்ததொரு படிப்பினையாக இருக்கின்றது. நண்பர்கள் என்று சொன்னால் முக்கியம். வாழ்க்கையில் மறக்க முடியாது. நண்பர்களை நாங்கள் தவிர்க்க முடியாது. ஆனால் யாரை நண்பராக வைத்திருக்க வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லது முடிவெடுக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் இருக்கின்றோம். 10 மாதம் சுமந்து பெற்று எங்களுடைய வாழ்க்கையிலே இரத்தமும் சதையுமாக இருக்கக்கூடிய தாயையும் தந்தையையும் நட்பு என்கின்ற பெயரிலே அகற்றியதன் விளைவுகளால் ஒவ்வொருவரும் என்று படுகின்ற துன்பங்கள் சொல்லொன்னா துயரங்களாக இருக்கின்றது. இருந்தாலும் கூட இவருக்கும் அப்படித்தான் ஒரு நாள் மாற்றமடைகிறது. சிறந்த வகையிலே படித்து வந்த மாணவி
வறுமையின் காரணமாக சிறியதாயின் வீட்டிலிருந்து படித்தாலும் பெற்றோர் அவரை நல்ல நிலைக்கு உயர்த்தி இருக்கின்றார்கள். நண்பர்களுடன் ஒரு நாள் சுற்றுலா செல்வதற்கு தயாரான அந்த நாள் தான் அவருடைய அந்த வாழ்க்கையினுடைய கனங்களை மாத்துகிறது, அல்லது வாழ்க்கையினுடைய அந்த இறுதி நாளாகவும் மாறுகிறது. ஒரு நாள் நண்பிகள் தங்களது காதலர்களை சந்திக்க சென்ற போது அவர்களில் ஒருவர் காதலரின் நண்பர் அந்த வாட்ஸ்அப் குழு, அதாவது இப்போது எங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பலவீனமான செயல் என்னவென்று சொன்னால், எல்லா விடயங்களுக்கும் புதிய புதிய வாட்ஸ்அப் குழுக்கள் உருவாகும், அதற்குள் நாங்களும் இணைந்து கொள்வோம். தொடர்பில்லாதவர்கள் எங்கள் மீது அக்கறையோடு எப்படி இருக்கிறீர்கள், நலமாக இருக்கிறீர்களா, உண்டீர்களா, அல்லது நீங்கள் எப்படி சந்தோஷமாக வாழ்கிறீர்களா என்கின்ற கேள்விகளை கேட்டவுடன் நாங்களும் மனமுருகி அவர்களிடம் கழிவிறக்கம் காட்டுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த கூடா நட்பு இவருக்குள் நுழைகின்றது. பின்னிட்ட நாட்களில் அது காதலாக மாறுகிறது. இந்த பெண் உண்மையாக காதலிக்கின்றார். ஆனால் அந்த காதலன் இந்த பெண்ணை காதல் என்கின்ற போர்வையில் ஒரு காதலை போதையாக்கி போதையை வியாபாரமாக்க முற்பட்டதை தெரியாத குறித்த பெண் வசமாக சிக்கிக் கொண்டுகிறார். சில காலத்திற்கு பிறகு காதலன் அவரிடம், நீர்கொழும்பில் இருக்கும் என் நண்பர் ஒரு பொதியை தருவார், அதனை நீ பெற்றுக்கொண்டு வா என்று இந்த பெண்ணிடம் கூற, அந்த குறித்த நீர்கொழும்பு சிறைச்சாலையின் மேற்கூரை பகுதியிலே நின்ற அந்த பெண்ணிடம் கூற, அந்த பார்சலில் போதைப் பொருள் இருப்பதை அந்த பெண் அறிந்திருக்கவில்லை. அறிந்தாரோ தெரியாது, நாம் நியாயப்படுத்த முடியாது. ஆனால் அந்த குறித்த பத்திரிகையாளர் கூறுகிறார், அந்த பெண்ணுக்கு தெரியாது குறித்த பொதியில் போதைப் பொருள் இருப்பது. ஆனால் காதலன் எடுத்து வர சொன்னதனால் எடுத்துவன, தன்னை அறியாமலே காதலன் அவரை போதைப் பொருள் கடத்த பயன்படுத்தி இருக்கிறான் என்பது அந்த பெண்ணுக்கு தெரியாது. உயர்தர தேர்வு முடிந்து முடிவுக்காக காத்திருந்த காலத்தில் கூட அவர் அறியாமலே அந்த செயலில் ஈடுபட்டார் என்றுதான் குறித்த பத்திரிகையாளர் கூறுகிறார். ஒரு நாள் காவல்துறையினருக்கு தகவல் கிடைக்கிறது. அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் சிறையில் அடைக்கப்பட்டார். தான் முழுமையாக நம்பிய காதலன் மீது வைத்திருந்த நம்பிக்கையால் தனது எதிர்காலத்தை முழுமையாக இழந்து இன்று சிறைகளுக்குள் அந்த கம்பிகளுக்குள் வாடிக்கொண்டிருக்கிறார். பின்னர் உயர்தர பரீட்சையின் மருத்துவ பீடத்துக்கு அவர் தெரிவாகின்றார். உயர்தர பரீட்சையின் மிகவும் திறமையான சித்தியை பெறுகின்றார். ஒரு நாள் தான் மருத்துவராகி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற கனவு கண்ட அந்த இளம் பெண்ணின் வாழ்வு இன்று சிறைச்சாலைகளுக்குள் முடங்கியது மட்டுமல்ல, சிறைச்சாலை சுவர்களுக்குள் வாழ வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியத்தை ஏற்படுத்தியது. ஒரு நாள் மருத்துவராகி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், அல்லது மக்களோடு மக்களுக்கான பணியை ஆற்ற வேண்டும் என்று முற்பட்ட குறித்த யுவதியின் வாழ்க்கை இன்று சிறை கம்பிகளுக்குள்ளும் சிறை சுவர்களுக்குள்ளும் முடக்கப்பட்டிருக்கிறது என்று பத்திரிகையாளர் நலிந்த ஒரு உருக்கமான ஒரு செய்தியை வெளியிடுகிறார். பதுளை மாவட்டத்தின் அழகிய மலைப்பகுதியில் மலைச்சாரல்களோடும் அழகிய அமைதியான பகுதியிலே பிறந்த குறித்த இளம்பெண் சிறு வயதிலிருந்தே கல்வியில் சிறந்து விளங்கி பெற்றோருக்கும் மற்றவர்களுக்கும் அன்புக்கு பாத்திரமாக விளங்கிய பெண்ணின் வாழ்க்கை காதல் என்கின்ற அல்லது நட்பு என்கின்ற கூடா நட்பு கேடாகிவிடும் என்று எம்மவர்கள் கூறுவார்கள். அதனை இந்த பெண்ணுக்கும் இடம்பெற்றிருக்கிறது. அதுதான் இப்போது இந்த பெண்ணின் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது என்றுதான் எல்லோரும் கூறுகிறார். குறித்த பத்திரிகையாளர் நலிந்த அவர்களுடைய இந்த பதிவு என்பது ஒரு யுவதியின் வாழ்க்கை போதைப் பொருள் கடத்தி விட்டார் அல்லது போதைப் பொருள் கடத்தலுக்கு ஈடுபட்டார் என்று நாங்களும் கடந்து செல்லலாம். இவ்வாறுதான் இந்த யுவதிகள் அல்லது இவ்வாறுதான் இந்த படிக்க போகின்ற பிள்ளைகள் என்று கடந்து சென்று விடலாம். படிக்க போகின்ற நாங்களும் படிப்பதற்காக அனுப்பி வைக்கின்ற பெற்றோரும் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்விகளும் இருக்கின்றது. இன்று குறிப்பாக எம்மவரிடம் இருக்கக்கூடிய ஒரு பலமும் பலவீனமும் என்னவென்று சொன்னால், வெளிநாட்டு வாழ்க்கை என்று வந்துவிட்டால் வெளிநாட்டு வாழ்க்கையில் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள், அந்த நாட்டுக்கே சொந்தமானவர்கள் அவர்களுக்குரிய வாழ்க்கையை வாழுகிறார்கள். ஆனால் நாம் இரண்டும் கெட்ட நிலையில் வாழ்க்கைகளை தொடங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய வாழ்க்கை என்பது எமக்குரிய வாழ்க்கை. ஆனால் நாம் இன்னொரு நாட்டுக்கு போகின்ற போது எங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக விட்டுவிட்டு இன்னும் ஒரு வாழ்க்கைக்குள் முழுமையாக நாங்கள் சொல்லுகிறோம், அந்த பிள்ளை அப்படித்தான், அது நாட்டு சட்டம் அப்படித்தான் கூறுகிறது. 18 வயதுக்கு பின்னர் பிள்ளையோடு கதைக்க முடியாது, பிள்ளைக்கு தனியான அறை கொடுக்க வேண்டும், பிள்ளையின் சுதந்திரத்தில் தலையிட முடியாது, பிள்ளை விரும்பினால் வீட்டை விட்டு சென்று விடலாம். இதுவெல்லாம் அந்த நாட்டு சட்டங்கள் கூறினாலும் எங்களிடம் இருக்கக்கூடிய பண்பாடுகள் விழுமியங்களை எல்லாம் நாங்கள் தொலைத்து விட்டுத்தான் எங்களுடைய வாழ்க்கைகளை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்று அந்த நீர்கொழும்பிலே அந்த சின்னம்மாவின் வீட்டிலே படித்துக் கொண்டிருந்த இன்று மருத்துவராகி இருக்க வேண்டிய அந்த மாணவியின் நிலையை பாருங்கள். இன்று இலங்கையில் இருக்கக்கூடிய பல பல்கலைக்கழகங்களிலே காதல் என்கின்ற போர்வையிலே போதைகளை விற்கக்கூடிய எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்று உங்களுக்கே தெரியுமோ தெரியாது.
ஒவ்வொரு யுவதிகளையும் ஒவ்வொரு இளைஞர்களையும் பல்வேறு விதத்திலே இன்று போதை மாபியாக்கள் காதலினால் கட்டுப்போடுகின்றார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கொழும்பு கொச்சிக்கடை பகுதியிலிருந்து ஒரு நாய்க்குட்டியுடன் சென்று யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்ட 2 இளம் காதலர்களை அறிந்திருப்பீர்கள். அவருடைய வயது அவர்களும் பயன்படுத்தப்பட்டார்கள். அதுபோன்று இந்த வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களா இருக்கலாம், வடக்கு கிழக்கில் வெளியில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களா இருக்கலாம், அரசு உடனடியாக இந்த போதைப் பொருள் விவகாரத்தை கட்டுப்படுத்துவதற்கு முன்னர் பல்கலைக்கழகங்கள் மட்டத்திலே முழுமையான ஒரு இது தொடர்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதனை எடுத்து வரக்கூடியவர்கள் யார், அதனை பயன்படுத்தக்கூடியவர்கள் யார் என்கின்ற வகைப்படுத்தலை உடனடியாக செய்ய வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இது ஒரு ஆபத்தான காலமாகத்தான் இப்போது பதிவு செய்யப்படுகிறது. இதில் அரசு இன்னும் கவனம் செலுத்துமாக இருந்தால் இதில் ஒரு வெற்றி காண்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். எனவே இந்த யுவதியின் வாழ்க்கை அழிந்து விட்டது. இன்னும் பல யுவதிகளின் வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கிறது. பலர் இன்று அறைகளை பூட்டிக் கொண்டு அழுது கொண்டிருக்கின்றார்கள். நான் இதற்குள் அடிமையாகி விட்டேன், எப்படி மீண்டு வருவேன் என்று தெரியாமல் பலருடைய கண்ணீர்கள் என்று 4 சுவர்களுக்குள் நிலத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்றது. அப்படியான போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் உங்களுடைய தாய் தந்தையரோடு கதையுங்கள். இன்று பல இளம் வயதில் இருக்கக்கூடியவர்களுடைய பெரிய சிக்கலாக இருப்பது தாய் தந்தையரோடு கதைப்பதில்லை. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தையர்கள் கூறுகின்ற புதியதொரு கருத்து என்னவென்று சொன்னால், 18 வயதாகிவிட்டால் அவர்கள் தனியாக செல்லலாம், அவர்கள் தனியாக வாழலாம், அவர்கள் செல்லுகின்ற இடத்துக்கு சொல்ல தேவையில்லை. எப்படி அழகாக வளர்த்த பிள்ளைகள் எல்லாம் இன்று வீதிகளில் காணுகின்ற போது கண்கள் குளமாகின்றது, நெஞ்சம் கனக்கின்றது. இன்று நாம் தூக்கி வளர்த்த பல பிள்ளைகள் கூட வெளிநாட்டிலே பார்க்கின்ற போது மிகவும் ஒரு சிரமமாக இருக்கிறது அவருடைய வாழ்க்கை முறையை. அப்படி வளர்க்காதீர்கள். பெற்றோர்கள் கடுமையாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். கடுமையாக என்று சொன்னால் அடிப்பது அல்லது துன்புறுத்துவதல்ல, அன்பால் அவர்களை கட்டி போடுவதற்கு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் கூறலாம், எங்களை விட அன்பு கொடுத்தவர்கள் யார் என்று. உங்களுக்கு அன்பை கொடுப்பது என்று சொன்னால் நீங்கள் அன்பை 100% முழுமையாக கொடுத்து விடுவீர்கள். அதற்குள் கண்டிப்பு இருக்காது, அதற்குள் அன்பு இருக்காது, அதற்குள் ஒரு விதமான நேசம் இருக்காது, அதற்குள் ஒரு விதமான பாசம் இருக்காது, எதுவும் இருக்காது. உங்களிடம் அன்பை கொடுப்பதென்றால் அது 100% அது சுதந்திரமாக மாறிவிடும். எனவே பெற்றோர்களே, அன்புமிக்க உறவுகளே, இந்த ஒரு யுவதியின் வாழ்க்கை என்பது இலங்கை நீர்கொழும்பு சிறைச்சாலை அல்ல. பல வீட்டு சிறைகளுக்குள் பல இளைஞனும் யுவதியும் அழுது கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு பெற்றோருக்கும் தெரியாமல் இருக்கின்றது. ஒரு முறை சிந்தித்து பாருங்கள், இந்த யுவதியை போல் எத்தனை யுவதியும் எங்களுடைய அல்லது எத்தனை இளைஞன் எங்களுடைய மனங்களுக்குள் இருக்கின்றான். நான் சொல்ல முடியாமல் இருக்கிறேனே, அதற்குரிய நிவாரணங்கள் இருக்கிறது. நல்லபடியாக உங்களுக்கு சொந்தமான அல்லது உங்களுக்கே உரித்தான மத கடமைகளில் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுங்கள். ஆன்மீகத்தோடு தொடர்ந்து பயணியுங்கள். முடிந்தவரை உங்களை அந்த நீங்கள் பின்பற்றக்கூடிய மதம் ஒரு நல்வழிப்படுத்தும். நான் நேற்று முன்தினம் ஒரு இளைஞனை கண்டேன். மிகவும் திறமையான இளைஞன், மிக மிக திறமையான இளைஞன். அவருடைய பெற்றோரும் மிக மிக அன்பானவர்கள். அந்த இளைஞனுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது கண்கள் கலங்கிவிட்டது. அப்படி ஒரு திறமையானவர். அந்த இளைஞனுடைய அத்தனை புள்ளிகளையும் பார்த்தால் பிரமிக்கின்ற அளவிலே அந்த நாட்டு ஆசிரியர்கள் கூட இருந்தார்கள். ஆனால் இன்று அந்த இளைஞனுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது கவலையாக இருக்கு. பெற்றோர்கள் கண்டிப்பாக இருக்கு, உழைக்க வேண்டும். ஆனால் எல்லாம் இருந்தும் பிள்ளைகள் கைகளில் இல்லை என்றால் எதுவும் இல்லை இந்த வாழ்க்கையில். இன்று பலருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால் ஆடம்பரத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய பெற்றோர்கள் ஏழ்மையிலே பிள்ளைகளை ஆடம்பரமாக வைத்திருந்தார்கள். இன்று இப்போதைய சமூக பிறழ்வு எப்படி இருக்கிறது என்றால், பெற்றோர்கள் பிள்ளைகளையும் தங்களையும் வசதி வாய்ப்போடு வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்து பிள்ளைகளுடைய அடுத்த கட்டம் அங்கு தவற விடப்படுகிறது. எனவே இதில் யாருக்கும் ஆலோசனை கூடக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை. முடிந்தவரை இந்த தகவலை ஒரு தகவலாக கூறிக்கொள்கிறோம். என்று சொன்னால் இது கட்டாயம் சமூக மட்டத்திலே பேசப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. ஒவ்வொரு பெற்றோரும் உங்களுடைய வீடுகளுக்குள் இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகள் இருக்கின்ற அறைகளை ஒரு முறை நீங்கள் திறந்து பார்த்து அதற்குள் என்ன இடம்பெறுகிறது என்று பாருங்கள். உங்களுடைய குழந்தைகளின் அறைகள் எப்போதும் திறந்து இருக்கட்டும். அது மூடிய அறைகளாக இருக்கின்ற போதுதான் அங்கு பல நடக்கக்கூடாத விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எப்போதும் எல்லாமே வெளிப்படை தன்மையோடு உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க பாருங்கள். அப்படி வெளிப்படை தன்மையோடு இருப்பீர்களாக இருந்தால் அந்த பிள்ளையை எந்த ஆபத்தும் நேரிடாது, அல்லது எந்த ஆபத்தும் அந்த பிள்ளையை அணுக முற்பட்டாலும் அவை உடனடியாகவே விலகிச் செல்லுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் என்பதுதான் நாமும் நீங்களும் எங்களுடைய பெற்றோரிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டது. அதே சூழ்நிலையை நாமும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதுதான் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய ஆபத்தை தவிர்ப்பதற்கான
ஒரு மூலோபாயமாக இருக்கிறது. இது யாரு நினைக்க வேண்டாம் ஆலோசனை என்று, இது ஒரு இனத்தினுடைய வலியின் வெளிப்பாடு என்று யாழ்ப்பாணம் தொடங்கி அம்பாறை வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழர் நிலத்திலே நடக்கக்கூடாத பல விசமத்தனமான செயல்கள் இடம்பெற்று அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. அவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய வகையிலே போலீசாரும் இராணுவத்தினரும் இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய புலனாய்வுத்துறை, போலீசார், இராணுவம் அந்த குடும்பத்தினுடைய தாயும் தந்தையுமாகத்தான் இருக்கிறார்கள். இவர்கள் கிட்டத்தட்ட எல்லா துறைகளுக்கும் சொந்தக்கார். அவர்கள் அந்த துறைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படுவார்களாக இருந்தால் நாடும் சீராகும், வீடும் சீராகும், வீட்டுக்குள் இருக்கக்கூடிய அன்பும் சீராக அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். காதல் என்கின்ற பெயரில் பலரும் ஏமாற்றப்படுகிறார்கள். எனவே இளைஞர்களே, யுவதிகளே, காதல் புனிதமானது. அதனை அசிங்கமாக்குவதும் அதனை ஆபத்தாக்குவதும் ஒருவருடைய வாழ்க்கையாக இருக்கிறது. பெற்றோரை மதிக்காத இவரும் இந்த உலகிலே முன்னேறியதாக வரலாறு இல்லை. அவர்கள் முன்னேறினாலும் அது தற்காலிகமான முன்னேற்றமாகத்தான் இருக்கிறது. காலப்போக்கிலே அந்த பெற்றோரினுடைய கண்ணீரும் அவர்களுடைய வலியும் அந்த முன்னேற்றத்தை தடுத்துவிடும். எனவே பெற்றோரின் மனங்கள் புண்படுகின்ற வகையில் எந்த பிள்ளைகளும் எந்த காரியத்திலும் ஈடுபடாதீர்கள் என்கின்ற தகவலையும் ஒரு தகவலுக்காக கூறிக்கொள்ளுங்கள். மிகவும் வலி நிறைந்த காணொலியாகத்தான் நான் இன்றைய நாளிலே இதனை பதிவேற்றுகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த காணொலியிலே ஒரு முகம் அதில் பல சோகங்களிலிருந்தும் புன்னகைத்துக் கொண்டிருக்கிறது. இவ்வாறு எங்களுடைய வீடுகளுக்குள் எத்தனை இளம் யுவதிகளுடைய புன்னகை மறுக்கப்பட்டிருக்கின்றது, அல்லது மலர வேண்டிய புன்னகை தடுக்கப்பட்டிருக்கின்றது. அன்புமிக்க பெற்றோரை, இது உங்களின் பார்வைக்கென்று கூறி பிள்ளைகள் பிழையான பாதையில் பயணிக்க முற்படுவதும், அவர்கள் பிழையான பாதையில் பயணித்தால் சரியான பாதைக்கு இழுத்து வருவதும், அந்த நாட்டு சட்டங்கள் என்று கூறி பிள்ளைகளை பழுதாக்குவதும் பெற்றோர் தான். சிறு வயதிலிருந்தே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கூறுகின்ற போது, இந்த நாட்டில் என்ன சட்டம் இருக்கிறது, 18 வயதானால் தனியாக செல்லலாம் என்று பிள்ளை பராயம் அறிந்தது முதல் ஒவ்வொரு பெற்றோரும் கூறிக்கொண்டிருக்கிறார். அதனை தவித்துக் கொள்ளுங்கள். இன்று முதலாம் 2ஆம் சந்ததியாக புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழக்கூடிய குடும்பங்களில் எல்லாம் அந்த சிக்கல் இல்லை. 3ஆம் சந்ததியிலும் இல்லை. அதற்கு பின்னிட்ட நாட்களில் தான் இந்த சம்பவம் ஒரு பெரும் பூதாகரமாகிறது. உங்களுடைய ஆதங்கங்களை நீங்கள் வெளிப்படுத்தலாம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பின்னூட்டங்களில் கூறலாம். எனவே ஒரு பெரும் பாடமாக நீர்கொழும்பு சிறை மாறியிருக்கிறது. ஒரு வன்முறையிலும் கூட பலருக்கு பல பாடங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.